மூக்கல கைய வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துட்டு இருப்பேன். நான் ஒரு அரசியல்வாதியை சொல்லல, எல்லாருக்கும், யாரும் குறிப்பிட்ட ஒரு தமிழனை சொல்லவில்லை, எல்லா தமிழனுக்கும் சொல்றேன். என்ன மாதிரி இருக்கிறவங்கள, என்னன்னா நான் கமலஹாசனை சொல்லல, என்ன மாதிரி இருக்கிற ஒரு நேர்மையா தமிழகத்தை முன்னே கொண்டு செல்லும் கனவுகளுடன் நின்று கொண்டிருக்கும் பாரதியோட டர்பனை தட்டி விடாத. அவ்வளவுதான். கமலஹாசன் அப்படின்ற ஒருத்தரை தவிர மிச்ச எந்த நடிகனும் தன்னை சினிமாவுக்கு டெடிகேட் பண்ணிக்கிறவோ, சினிமாவுக்கு தன்னை மாத்திக்கவோ, புது சினிமா பண்ணணுன்ற முயற்சியோ யாருமே ஈடுபட கிடையாது. எல்லாமே இங்க பணம் சம்பாதிக்கிறவங்க. கமலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே படம் எடுக்கிறார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் வேற படம் எடுக்கலாம்ல. ஏன் அவர் தேவர்மோகன் எடுக்கணும், ஏன் அவர் குணா எடுக்கணும், ஏன் அவர் மகாநதி எடுக்கணும், இல்ல ஏன் அவர் அன்பேசிவம் எடுக்கணும், ஏன் அவர் வல்லரசு சாமி தூள்ல எடுக்கலாம்ல, ஏன் அவர் நடிக்க முடியாது? அதுல கமலஹாசனுடைய நடிப்பு அல்லது அவருடைய கலைத்திறமை தமிழர்களுடைய பண்பாட்டை பறைசாற்றுவதாக இல்லை, மாறாக என்ன காரணம் சொல்லுங்க. பகிரங்கமாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக முத்த காட்சியை அறிமுகப்படுத்தியவர் கமலஹாசன். தமிழ்நாட்டில் உதத்தோடு முத்தமிடுவது தமிழ் பண்பாடு அல்ல, தமிழ் கலாச்சாரம் அல்ல. இந்த தமிழ் பண்பாட்டை உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் பார்த்தாங்க அப்படின்னா இதுதான் தமிழ் பண்பாடா என்று சொல்லுவார்கள் தவிர ஜே என்று சொல்ல மாட்டார்கள். அவர் இன்னைக்கு நம்ம மெட்ராஸை தாண்டி இருக்க மாட்டோம். நமக்கு பாம்பேன்றதே பெரிய விஷயமா இருக்கும். அவர் உலகநாடு பூரா போயிட்டு வர்றாரு. உலகநாட்டுல உள்ள சிறந்த படங்களை பூரா பாக்குறாரு. அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாடு தமிழனோட படம் அடையாளம் காட்டப்படாமல் இருக்குன்றப்போ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுன்றதுக்காக அவரோட துடிப்பு நமக்கு புரியுது இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள கமலஹாசன் பிழைக்கிறதுக்கு நீ என்கரேஜ் பண்ண வேண்டாம், அது அவருக்கு தெரியும். அதான் சொல்ல வரும். அவர் உலக நாட்டுக்கு போறதுக்கு நீ என்கரேஜ் பண்ணும். இது ஏன் ஊருக்காரன் மாறுதட்டன், இது ஏன் தமிழன்டா, என் சார்பான ஒரு ஆள்றான மாறுதட்டி அவரை நீ மேல கூட்டு போகணும். அதை விட்டு நீ இங்க உட்காந்து நீயே பின்னாடி பிடிச்சிருந்தா அப்ப இங்க உலகத்தரத்துல பழக்க முடியும். அப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணீங்க சினிமா இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு, சினிமா நல்ல சினிமாக்களே வர்றதுன்னு ஏன் சொல்றீங்க? நல்ல சினிமானா நாங்க திருப்பி தவாபரம் எடுக்கணுமா? எஸ்.ஜே. சூர்யாங்கிறவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்ப அவர் பேட்டி கொடுக்கும்போது நான் பேச்சுலர், எனக்கு நான் திருமணம் ஆகல, என்னை யாரும் ஒன்னும் செஞ்சிட முடியாது, ஏன் விருப்பம் நான் எப்படி வேணாலும் பேர் வைப்பேன், ஏன் விருப்பம் எப்படி எல்லாம் பேர் வைக்கலன்னா நம்ம விருப்பப்பட்டபடி துணியில ஆவத்து போட்டு நம்ம சாலையில் நடந்துட முடியுமா? பிஎஃப்னு பேர் வைப்பாரா, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கணுமா? கிருஷ்ணசாமி சார் வந்தாரா நான் எடுத்து கொடுப்பேன், ராம்தாஸ் சார் வந்தாரா நான் எடுத்து கொடுப்பேன், நல்ல படமே எடுத்து கொடுப்பேன். நான் அவங்க நினைக்கிற மாதிரி தவறான இல்ல இந்த மாதிரி கீழ்த்தரமான சீன்கள் இருக்குன்னு அவர் கவலைப்படுற மாதிரி படங்கள்லாம் வராது. தெளிவா அழகான குடும்ப படம் எடுத்து கொடுப்பேன். ஒரு சுவையான விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லணும். நான் பொதுவிடங்கள்லாம் போகும்போது நிறைய பேர் என்ன நேரில் சந்திச்சு என்னுடைய விமர்சனத்தை விமர்சனம் பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய எல்லாரும் சொல்றது என்னன்னாக்க, நீங்க ரொம்ப சாஃப்டா பண்றீங்க, இந்த படத்தை போட்டு நீங்க கிழிச்சிருக்க வேணாமா சார் அப்படின்னா கோபப்படுறவங்க எல்லாம் கூட உண்டு. பட் யூ மஸ்ட் ரிமெம்பர் சம்திங், நானும் ஐரோப்பிய படங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதனால உடனே ஒரு பந்தா எங்க ஒரு உச்சாணி கும்பல உட்காந்துக்கிட்டு ஒரு சர்வதேச ரீதியில ஒரு அளவுகோலை எடுத்து நம்ம தமிழ் படங்களை நம்ம விமர்சனம் பண்ணோம்னாக்கா அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையா தான் இருக்கும். சோ நான் முதல் எபிசோட்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்க மனசுல இருக்கிறத தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு. தட் டஸ் நாட் மீன் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லறது இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அதை ரொம்ப படிப்படியாக தான் நம்ம பண்ண முடியும். சோ மக்களுடைய ரசிகர்களுடைய ரசனை அதிகரிக்க அதிகரிக்க என்னுடைய விமர்சனமும் இன்னும் கூர்மையடையும். பட் மக்களை விட்டு என்னைக்குமே விலகி போகாது.